செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் 3 நாட்கள் இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் இதுக்கு மேலே வச்சா என்ன வைக்கல என்ன, நான் ஸ்கூலே ஃபுல்லாக போயிட்டேன். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுவும் நான் போயிட்டு எப்பயும் போல் நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன்னு சொல்லி ஒரு நிலைமையில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு இருப்பீங்க. மற்றும் ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணவங்களாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது. அரையாண்டு தேர்வு நான் இன்னும் எழுத வேலை எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் டிவிஷன் எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கான பதிலாக அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வைக்க பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் இன்ஸ்டாலையும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா நியூ கண்டென்ட் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் காம்பாஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேப்பா, அரையாண்டு விடுமையானது நீடிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி பள்ளியில் எப்பயும் வழக்கமாக தொடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அதிகப்பு அறிவிப்பு ஆல்ரெடி வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு பார்த்தீங்கன்னா 4 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி அப்புறம் சனி ஞாயிறு வழக்கமான லீவு 4 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு 13 நாட்கள் உங்களுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சற்று இருக்க செய்கிறது. அந்த மழையை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் வர வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மழை பெய்யலினா நம்முடைய அன்பின் மிகஸ் பொய்மலை அமைச்சர் பார்த்தீங்கன்னா நார்மலாக சும்மாலாம் யாரும் லீவ் விட மாட்டாங்க இல்லையா, அப்போ இல்லைனா உங்களுக்கு லீவ் வராதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் லீவ் வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த மழை பெஞ்சால் மட்டும்தான், மற்றபடி லீவ் வர வாய்ப்புகள் இருக்குது. சில மாவட்டங்களில் இன்னும் அரையாண்டு தேர்வு நடக்கல. விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம், இந்த மாதிரி மாவட்டத்தில் அரையாண்டு தேர்வு நடக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அரையாண்டு தேர்வு பார்த்தீங்கன்னா அந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா வச்சு முடிக்க அந்தந்த மாவட்டத்துக்கு மட்டும் வச்சு முடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு மட்டும் ஸ்கூல் வச்சுட்டு மீதி இருக்கிற மாவட்டத்தில் லீவோட வாய்ப்புகள் இருக்காங்கன்னா இதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் திங்கட்கிழமையிலேருந்து 10th 12th ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம், அதாவது முதல் திருப்புதல் தேர்வு நடக்க போகுது இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பரவல் போயிட்டு இருக்கு, ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அஃபீஷியல் நியூஸ் நமக்கு எதுவுமே வர கிடையாது. ஓகே, வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ஸாக நானே உங்களுக்கு அஃபீஷியல் நியூஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். டோன்ட் வரி, நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு எல்லா அஃபீஷியல் நியூஸும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி அன்அஃபீஷியல் நியூஸ் யாரும் நம்ப வேணாம். நான் அஃபீஷியல் நியூஸ் வந்தால் உடனே நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் லீவ் பண்ணால் டக்குன்னு போயிடுச்சு. எப்படி லீவ் போனதே தெரியல நினைப்பீங்க. ஸோ 10th and 12th வேணால் அவ்வளோதான், அடுத்த வரக்கூடிய நாட்களாக டக்குன்னு போயிடும். பட் 1 to 9th வேணால் அடுத்த வரக்கூடிய ஆனுவல் எக்ஸாம் வேணால் ரொம்ப உங்களுக்கு டிலே ஆகும். ஏன்னா 4வது மாதம் தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஏப்ரல் மாதம் தான் ஆனுவல் எக்ஸாம் நடக்கும்ப்பா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எண்டிங்கில் தான் ஏப்ரல் ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 மாதம் முழுசாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கலாம், கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். 9th படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபன் பண்ண தான் உண்டு. அடுத்த வருஷம் 10th போயிருவீங்க. 10th 12th தொடர்ந்து 3 வருஷம் பப்ளிக்கு அப்படியே படிப்புனே போயிடும் வாழ்க்கை. அவ்வளோதான். 1 to 8th பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஜாலியாக நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் லீவ் என்ஜாய் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கற்றுக்கிறதுனா கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய சேனல்ஸுமா உங்களுக்கு அஃபீஷியலாக வீடியோ வந்துடும். டோன்ட் வரி, நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அதை எனக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ Gautam_media தான் அக்கௌண்ட்டுப்பா. ஸோ இன்ஸ்டாவில் போய்ட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ், யூடியூப், ஆஃபீஸ் ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணிட்டு இருக்கேன், லைஃப் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பண்ணால் A to Z ஃபுல் விளாகாக கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தா பண்ண பாருங்கள். அண்ட் யூடியூப்லேயே தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தச்சுட்டு நினைக்கிறேன். 10th 11th 12th ஸ்பெஷல் கிளாஸஸ் இனிமேல் கிடையாது தான்ப்பா. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சிறப்பு வகுப்புகள் கிடையாது, ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எண்டே வரப்போகுது. இன்றைக்கி வேணால் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு, அவங்களுக்கு திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாள் ஸ்கூல் போனால் போதும். அவ்வளோதான். வழக்கமான ஸ்கூலே திறந்துருவாங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு லீவ் விட்டானா லீவ் விடலாம் என்ன ப்ரோ, ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சுட்டே போட்டவங்க நான் வழக்கமான ஸ்கூலுக்கே போய்ன்னு சொல்லி பல பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இப்போ எந்த ஸ்கூலில் உங்களுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூல் பெரிய அந்த ஊர் பெரிய மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அப்படி சாத்தியக்கூட இருந்துச்சுன்னா நான் ஆஃபீஸில் வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஈவினிங் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.